2026ஆம் ஆண்டு முதல் சட்டசபை கூட்டத்தொடர் ஜனவரி 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளை கூட உள்ளார்கள். தமிழகத்தில் பலவித பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் தொடர்கதையாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. முற்றிலுமாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் போதை கலாச்சாரங்கள் தலைவிரித்து ஆடுகிறது. குறிப்பாக கஞ்சா மற்றும் பலவித போதைப் பொருள்கள் நம் தலைமுறைகளையும் மாணவர்களையும் சீரழித்து கொண்டிருக்கின்றன. ஆகவே ஆளும் கட்சியான திமுகவுக்கு சரியான விதத்தில் தகுந்த அழுத்தம் கொடுக்கும் விதமாக அனைத்து எதிர்க்கட்சி தரப்பினர் சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் முற்றிலுமாக போதைகளை ஒழிக்க வேண்டும், போதை தடுப்பு பணிகளை சரிவர காவல்துறை முன்னெடுத்து செய்ய வேண்டும். இந்த கஞ்சா போன்ற போதைப் பொருள் விற்பனைக்கு துணை போகும் அந்த காவலர்கள் மீதும், அது சம்பந்தப்பட்ட துறை ரீதியான நடவடிக்கை எடுக்காத அந்த போதை ஒழிப்பு அதிகாரிகள் மீதும் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்த வேண்டும். மேலும் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை உடனடியாக அமுல்படுத்தி வரும் தலைமுறைகளை பாதுகாக்கும் வகையில் தமிழக அரசு உடனடியாக மதுக்கடைகள் அனைத்தையும் மூட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இக்கூட்டத்தொடரில் அனைத்து தொகுதியை சார்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமித்த கருத்துடன் வலியுறுத்த வேண்டும் என்பதை காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகள் சார்பாக இங்கு வலியுறுத்தப்படுகிறோம்.